போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். குரூப் 4 ரிசல்ட்டில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல இருக்கின்ற தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு தீபாவளி வந்த அடுத்த நாளே ஒரு நல்ல ரிசல்ட் வந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக அது மத்தப்பு போன்ற புன்னகையோடு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோன்றது வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு உரம் இருந்தாலும், வெற்றியின் விளிம்பு வரை அந்த வெற்றிக்கு ஒரு 5 கேள்வி 4 கேள்வி 2 கேள்விகளில் வெற்றியை தவறவிட்ட மாணவர்கள் மனம் தோண்டு விடக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். அதனால் நீங்கள் வெற்றியுடைய வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ளே வர்றதுக்கு பதிலாக அந்த நேரம் பார்த்து திரும்பி போயிடக்கூடாது. அதனால் தொடர்ந்து படிங்க. டிசம்பரில் உங்களுக்கு அட்டவணை வெளியிட போகிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 2026 மீண்டும் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாம் மீண்டும் வரதான் போகுது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை தொடர் முயற்சியாக எடுங்க. இதுலேருந்து டோன்ட் கிவ் அப் அப்படின்றதான் சொல்கிறோம். அதனால் இதை விட்டுடாதீங்க. ஏன்னா பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து படிச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் 1 or 2 years கூட படிச்சிருக்கலாம். இப்போ வெற்றி பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா எப்படி படிச்சிருப்பாங்கன்னா, கடந்த ஆண்டுகளில் ஒரு 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ அவங்க படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. 2-3 தேர்வுகளை அவங்களும் பார்த்துருப்பாங்க. தோல்வியை அவங்களும் தோண்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து படித்து அடுத்த குரூப் 4ல் இப்போ வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞர்கள் 90% பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ வெற்றி என்பது ஒரு நாள் வரும், அது வரைக்கும் தொடர்ந்து படிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஜெஸ்டேஷன் பீரியட் மாதிரி, ஒரு அடைகாக்கும் காலம் மாதிரி ஒரு அற்புதமான காலம் இது. நல்லா ஜிகேவை நல்லா என்ரிச் பண்ணுங்க. இப்போ டிஎன்பிசியினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப 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 ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லைங்களா. லாஸ்ட் குரூப் 2ல கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ மேக்ஸ் அது நிறைய போட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த மேக்ஸ் சரியாக வரல, எந்த மேக்ஸில் உங்களுக்கு ஏரியா மென்சுரேஷனில் தப்பு வருதா, இல்லை ஏஜிங்கில் தப்பு வருதா, டைம் அண்ட் ஒர்க்கில் தப்பு வருதா, எல்சிஎம்ல தப்பு வருதா, எந்த ஏரியா நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ திரும்ப 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 போடுங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 50-60 மேக்ஸ் மாடல் போட்டு பாருங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸை ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வீக்னஸ் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே தவறு பண்ணீங்க அப்படின்றத ஒரு 2-3 நாள் உட்காந்து நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள். நீங்கள் எழுதுன அந்த குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எங்கே வீக்காக இருக்கிறீங்க, எந்த ஏரியா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா டைனாஸ்டி வைஸ் படிச்சிருப்பீங்க, மன்னர்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. குப்தானா சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர் இப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் அக்பர், பாபர்னு அவங்களுடைய வெற்றிகள், அவங்களுடைய நிகழ்வுகள் இப்படி படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு டைனாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய சமூக கலாச்சார பண்பாடுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆட்சியில் எப்படி இருந்தது, நிர்வாகம் எப்படி இருந்தது, வேளாண்மை எப்படி இருந்தது, வணிகம் எப்படி இருந்தது, அவங்களுடைய தெய்வ நம்பிக்கை எப்படி இருந்தது, இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க பெரும்பாலும். அதனால பாருங்க, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் செப்பேடுகள், நாணயங்கள், பட்டயங்கள், கல்வெட்டுக்கள் இப்படி நிறைய இருக்கு. அந்த கல்வெட்டுக்கள் சொல்ற செய்திகள் என்ன? இப்போ அலகாபாத் கல்வெட்டுனா என்ன சொல்லுது, சாஞ்சி கல்வெட்டுனா என்ன சொல்லுது, ஏரான் கல்வெட்டுனா என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா நீங்க இந்த இடம்லாம் கண்டிப்பா நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் இந்த மாதிரி ஏரியாக்களை கொஞ்சம் வீக்னஸா இருப்பீங்க கண்டிப்பா. அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நேரத்துல நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. டெய்லி நியூஸ் பேப்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க, கைப்பட எழுதுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுங்க. இப்போ ஏஷியான் மாநாடு நடக்குது, ஏஷியான் இந்திய மாநாடு எப்படி நடக்குது, தங்கத்தின் விலை எப்படி உயருது, ஏன் தங்கத்தின் விலை அதிகரிச்சுட்டே போகுது, அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய செயல்பாடுனால என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதனால வெற்றிக்கு நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே எப்படி படிக்கிறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெற்றிக்கு வயது ஒரு தடையே கிடையாது. இப்போ ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறோம் பாருங்க, அவருக்கு வயசு 70க்கு மேலே இல்லையா, above 70 பாருங்க. 2வது முறை ஜெயிச்சு வராரு, ஜெயிச்சு அமெரிக்க அதிபராக மீண்டும் வராரு. ஸோ வயது என்பது ஒரு தடையே கிடையாது. அதனால எத்தனையோ நீங்க இந்த குரூப் 4ல வெற்றியாளர்களா 45 வயசுல இருக்கிறவங்களாம் வெற்றியாளர்களா வந்திருக்கிறாங்க. அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நல்ல திருமணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில உங்களுடைய இதை விட வேணும். நல்லா படிங்க, மேக்ஸை நிறைய போட்டு பாருங்க. அடுத்த முறை நீங்க வெற்றி அடையணும்னா நிறைய டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்றது இருக்காங்க. முதல்ல இந்த டிஎன்பிசி தேர்வுக்கு வர்றவங்க ஒரு கிளியர் மைண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஒரு கிளியர் டெசிஷன், கிளியர் கோல் இல்லையா, கிளியர் மைண்ட்,
இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அவங்களுக்கு தான் வந்து எக்ஸாமும் கிளியர் ஆகும். ஸோ முதல்ல கிளியரான ஒரு தாட் வைங்க, ஒரு நல்ல கோலை அச்சீவ் பண்ணணும், தைரியம் இருக்கணும். முதல்ல பிரேவ்னஸ் அப்படின்னு சொல்றோங்களா, அது ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும். அந்த தோல்வியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த தோல்வி வச்சு நம்மளே வந்து இதெல்லாம் நமக்கு முடியாது போல இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க வெற்றி அடையணும், நம்மளும் வெற்றி அடைகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு முந்தின குரூப் 4 பாருங்க, 170, 168, 170, 165 டைபிஸ்ட் இப்படி இருந்தது. அப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. அப்போ கட் ஆஃப் மார்க் 170க்கு போச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்ததுன்னா கட் ஆஃப் மார்க் பாருங்க 150க்கு வந்துருச்சு இல்லைங்களா. 150ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அப்போ 25-30 கேள்விகள் குறைஞ்சிருது. அதனால எப்படி டஃபாக இருந்தால் கட் ஆஃப் மார்க் குறைய போகுது, ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் மார்க் ஏற போகுது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க கரெக்டா பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதனால நான் இதை விட்டுட்டு ஓடி போறேன்னா எங்க போவீங்க விட்டுட்டு? நான் அதை கேட்கறேன், எங்க போவீங்க? பிரைவேட் ஜாபுக்கு போவீங்களா? ஸ்விக்கி போவீங்களா? சொமோட்டோ போவீங்களா? இல்ல பிரைவேட்ல இருக்கிற ஏதாவது சிட்பாக் மாதிரி இருக்கிற இடங்கள்ல போய் தொழிற்சாலைகளுக்கு போவீங்களா? இல்ல டிசிஎஸ் போவீங்களா? இல்ல துணி கடைக்கு போவீங்களா? ஜெராக்ஸ் கடையில வேலை செய்வீங்களா? என்ன வேலை செய்ய போறீங்க? என்ன சம்பளம் கொடுப்பான்? என்ன சம்பளம் கொடுப்பான்? போதுமா? அது உங்க எதிர்காலத்துக்கு அந்த ஊதியம் போதுமா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது போதுமா? அரசு பணி என்பது நீங்க நேர்மையான அரசு பணியாளராக வரணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. என்ன அழகான கௌரவம், என்ன அந்த சமுதாயத்தில் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன கிடைக்குது இல்லையா, எவ்வளவு மரியாதை கிடைக்குது, இந்த சமூகம் எப்படி உங்களை அங்கீகரிக்குது, இதுக்கெல்லாம் நீங்க செய்ய போறது நம்பிக்கையோட மீண்டும் தொடர்ந்து படிக்கிறது தான். அதனால வந்து உங்களுடைய இதை எந்த காரணத்தை கொண்டு அந்த படிப்பை நீங்கள் விடக்கூடாது என்பதுதான். நிறைய டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, மொந்தா புயல் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த புயலுக்கு பேர் வச்சது யாரு, அது எங்க நகருது, புயல் உருவாகிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் கடல்ல தேவை இல்லையா, 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்தால் தான் அங்கே புயல் உருவாகும் அப்படின்னு தான் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க பேப்பரை அப்டேட் பண்ண பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா. எப்படி இப்போ டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி முறையில தான் இப்போ எல்லா ஊதியங்கள்லாம் பிரிக்கிறாங்க போகுது இல்லையா, பயனாளிகளுக்கு போய் சேருது. அப்படின்னும் போது லேட்டஸ்டா எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க பேப்பர் படிக்க உங்களுக்கு அட்டகாசமா புரியும். டெய்லி பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியினுடைய நேம் உங்களுக்கு தேவையில்லை, அவங்க என்ன ஃபீல்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பீகார் தேர்தல் பத்தி தெரிஞ்சுக்கலாம், தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார்ன்றது ஈஸியா நினைவுல வரும். இப்படி டெய்லி பேப்பர் பார்க்கணும். இப்ப இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்ட் அப்படின்றது புக்ல இருந்து ஒரு 50% வருதுன்னா, புக்கை தாண்டி வெளியில இருந்து ஒரு 50% வர்ற மாதிரி இப்ப மாறி இருக்கு. ஏற்கனவே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தகத்தை முழுமையா படிச்சுட்டா, வரிக்கு வரி படிச்சுட்டா வேலை கிடைச்சிச்சு, கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக டிஎன்பிசியினுடைய பரிணாமம் மாறி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு படிங்க. வெற்றி கிடைக்காமலாம் போகாது, யாரோ கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும். அதனால தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து இது பண்ணுங்க. இதோ ஓடி போச்சுங்க, அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் டிசம்பர், நான் நடுவில் 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த அட்டவணை வெளியிட போறாங்க. அட்டவணையை வெளியிட்ட உடனே நீங்க அதுக்கப்புறம் காலத்தை வீணாக்கிட்டு கடைசியா வந்து 2 மாசம் படிக்காதீங்க, 3 மாசம் படிக்காதீங்க. இந்த தவறுகளை மீண்டும் பண்ணாதீங்க. எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, கான்ஸ்டியூஷன்லயா, அமெண்ட்மெண்டா, ஆர்டிகல்ஸா, இல்ல ஷெட்யூல்ஸ்லயா, எங்க வீக்கா இருக்கிறீங்க, அல்லது அசோசியேஷன் ரீசன்ஸ் போன்ற கேள்விகளை அடிக்க தெரியலையா, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. தமிழ் இலக்கணத்தை எங்க வீக்கா இருக்கிறீங்க, வல்லினம் மிகும் இடங்களா, அல்லது புணர்ச்சி விதிகளா, பிரித்து எழுத தெரியலையா இல்லையா, ஓர் எழுத்து ஒரு மொழியிலையா, எங்கெங்க தெரியலையோ அந்த இடங்கள்லாம் நல்லா தெளிவா படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மலரும். சரியா? அடுத்த பாருங்க, அடுத்த 2026 நீங்க அரசு ஊழியராக போறீங்க. ஏதோ ஒரு பார்டர் மார்க் எடுத்து கடைசியா வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு வேல்யூபிளா இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு வேலையை வாங்குறத, குரூப் 4 வாங்குறதோட டைரக்டா ஒரு குரூப் 1 வாங்குங்க, குரூப் 2 வாங்குங்க, அல்லது அடுத்த குரூப் 4ல முதல் நாள் கவுன்சிலிங் போங்க, செகண்ட் டே கவுன்சிலிங் போங்க. உங்களுக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட் உங்க சொந்த ஊர்ல எடுக்கிறதுக்கு பாருங்க. கடைசியா வந்து ஏதோ ஒரு தொலை தூரத்துல போயிட்டு ஏதோ ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்ல போய் உட்கார்றத நல்ல ஒரு வேல்யூபிளான டிபார்ட்மெண்ட்ல உட்கார்றதுக்காக இதை பயன்படுத்துங்க. அதனால தொடர்ந்து படிங்க. இந்த வீடியோ வந்து நம்ம அதுக்கு தான் கொடுக்குறோம். அதனால உங்களுடைய இந்த பார்க்குற எல்லாருமே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மனம் யாரெல்லாம் தொய்வா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, பார்க்கட்டும். தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.